அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேலோக்கி எழும்ப செய்யும். இதனால நம்ம அன்னைக்கு முழுவதுமே ஒருத்தங்க விழிப்புடன் இருந்தால் இயற்கையாகவே நம்ம இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேல் நோக்கி நகர்ந்துடும் அப்படின்னு ஆன்மீகவாதிகளாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு. சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபித்து முக்கள் முதல்வனை வணங்கினா நம்ம நினைத்ததை பெறலாம் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே சிவன் அப்படின்னா மங்களன்னு பொருள் இருக்கு. சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், அன்றைய தினம் வீட்டுல சிவலிங்கம் வைத்திருக்கிறவங்க எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், அன்றைய தினம் நம்ம இந்த தீபத்தை ஏற்றினா சிவபெருமானுடைய முழுமையான அருளும் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டா நம்மளுடைய வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. சிவராத்திரி விரதம் இருப்பதால தெரியாம செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. சிவராத்திரி விரதத்தால நம்மளுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும். பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளுடைய விசேஷம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டா கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும், காசியில் வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும், சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில குளித்துட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபடணும். விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களை பார்க்கலாம். பால், பழம், தண்ணீர் மட்டுமே குடித்து நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கலாம். பால், தயிர், நெய், தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்துமே வழிபடலாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியப்போ எதையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படின்றதா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றிற்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னு சொன்னா அது மகா சிவராத்திரி தினம்தான். பொதுவா விரதம் அப்படின்னாலே எதுவும் சாப்பிடாம இருப்பது அப்படின்னு நிறைய பேருடைய அர்த்தமா இருக்கு. ஒவ்வொரு வகையான விரதத்தின் போதும் பல விதிமுறைகள் பின்பற்றப்படுது. அதுல சிவராத்திரி தினத்துல விரதம் இருக்கிறப்போ எவற்றையெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. மகா சிவராத்திரி தினத்துல சிவபெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் காலை, நண்பகல், மாலை இப்படி 3 வேளையும் நன்கு குளித்து உடல் மற்றும் மன தூய்மை பெறணும். உடல்நிலை நன்கு இருக்கிறவங்க 3 வேளை உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். வயதானவங்க, உடல்நலம் சரியில்லாத இருக்கிறவங்க பால், பழம் இல்லைன்னா உப்பு சேர்க்காத உணவை தாராளமா சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சிவராத்திரி தினத்துல சிவனை நமக்குள்ளாக கொண்டு வரும் வகையில நமது செயல்களும் எண்ணங்களும் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு நேரம் விழித்திருக்கணும், பகல்ல தூங்கக்கூடாது. இந்த தினத்துல மாமிச, துரித உணவுகளை போன்றவற்றை உண்ணவே கூடாது. புகைப்பிடித்தல், புகையிலை மெல்லுதல் இதெல்லாம் அறவே தவிர்க்கணும். மது அருந்துதல், பணம் கட்டி ஆடும் கேளிக்கை விளையாட்டுகளையும் தவிர்க்கணும். புனிதமான இந்த தினத்துல பொய் பேசுதல், பிறரை திட்டுறது, அடிக்கிறது, தீய எண்ணங்கள், சிந்தனைகள், சுகபோகங்கள் அனுபவிப்பது போன்றவற்றை அறவே தவிர்க்கணும். மீறி இப்படிப்பட்ட செயல்களை இந்த தினத்துல நம்ம செய்வதால ஏற்கனவே நாம் செய்திருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் இந்த தினத்துல நீங்குவதற்கு பதிலா சிவபெருமானுடைய சாபத்தை பெற்று கொடுத்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சில பேர் திரைப்படம் காண செல்லுதல், தொலைக்காட்சி, கணினி, இதர பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை நடவடிக்கைகளை தவிர்க்கணும். நாளை காலை வரை கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு முறையா உடல் மற்றும் மன சுத்தி செய்து கொண்டு திரும்பவும் சிவனை வழிபட்ட பிறகு உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இந்த முறைப்படி சிவராத்திரி விரதம் இருப்பதால சிவராத்திரி விரதத்துடைய முழுமையான பலன், அருள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம்.
இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் கடைபிடிச்சாலுமே சில பேருடைய வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்போம். அந்த சிவலிங்கத்திற்கு எந்த பூக்களை வைத்து அபிஷேகம் செய்யணும், மலர்களை வைத்து அலங்காரம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சிவனுக்கு ரொம்ப பிடித்த இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தினத்தில் சிவபெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு செய்த பாவங்கள் தீரும், செய்த பாவங்கள் கணிந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இந்த சிவராத்திரினால யாருமே தவற விடக்கூடாது. அன்றைய தினம் சிவபெருமான நினைத்து நம்ம முழு மனதோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்மளுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால கட்டாயம் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று எல்லோரும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இதை தாண்டி உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கையும் ஏற்றி வையுங்க. அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். சிவபக்தர்கள் யாருமே இந்த வழிபாட்டை கட்டாயம் தவற விடாதீங்க. மகா சிவராத்திரிக்கான வழிபாட்டை இந்த நேரத்தில் தாங்க நம்ம தொடங்கணும். சிவராத்திரி என்று காலை 6 மணி வரை இந்த சிவராத்திரி வழிபாடானது தொடரும். இதுதான் சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்டு வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இது தவிர உங்களுடைய வீட்டிலேயே குறிப்பிட்டுள்ள சிவராத்திரி நேரத்தில் விளக்கு போட்டு சிவபெருமானவும் வழிபாடு செய்யலாம். பாவங்கள் நீங்க சிவராத்திரி நாளில் வீட்டிலிருந்தே விளக்கு போட்டு சிவபெருமான வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வில்வ இலைகள், அகல் விளக்கு, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், ருத்ராட்சம், மஞ்சள் திரி, சிகப்பு திரி. மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து திரியை அதில் போட்டு பிசைந்து நிழலிலேயே உலர வைத்திருங்க. குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த வெள்ளை திரி அதில் போட்டு பிசைந்து நிழலிலேயே அதையுமே காய வைக்கணும். 2 திரியுமே இப்போ தயாராக இருக்கும். ஒரு அகலமான தாம்பூல தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வில்வ இலைகளை பரப்பி வச்சிடணும். அதன் நடுவே ஒரு மண் அகல்விளக்க வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் சிகப்பு திரியை ஒன்றா திரிச்சு அந்த விளக்கில் போடணும். இந்த தட்டில் வில்வ இலைகளுக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தை வச்சிடணும். பூஜையறையில் பூக்களால் அலங்காரம் செய்து இந்த தட்டை பூஜையறையில் வச்சுட்டு சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதமாக நைவேத்தியமாக வைத்து விளக்கை ஏற்றி சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்து சிவ பாடல்களை பாடி சிவ மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனையை அந்த சிவபெருமான் முன்னாடி வையுங்க. சிவபெருமானுக்கு உரிய ரொம்ப பிடித்த இலை அப்படின்னா வில்வ இலை அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவபெருமானுக்குரிய இந்த வில்வ இலை இருக்கிறது. சிவபெருமானுக்கு உகந்த ருத்ராட்சமும் இருக்குது. மஞ்சள் நிறத்தில் போடப்பட்டிருக்கும் திரி சக்தி தேவியை குறிக்குதுங்க. சிவப்பு நிறத்தில் போடப்பட்டு இருக்கக்கூடிய திரி சிவபெருமான குறிக்குது. இருள விளக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டிருக்கும். மகா சிவராத்திரி நாளில் இதை விட சிறப்பாக சிவபெருமான வீட்டில் இருந்தபடி வேறு யாராலையுமே வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு தாங்க சொல்லலாம். பாடல்கள் பாடி மந்திரத்தை உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை வீட்டிலேயே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நீங்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலாங்க. அன்றைய தினம் இரவு 8:30 மணிக்கு மேலா காலை 6 மணிக்கு முன்பா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். பூஜை முடிந்த பிறகு அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் கட்டிக்கலாம். ருத்ராட்சம் போட வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அன்றைய தினம் அதாவது சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த பூஜை செய்துட்டு அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். வீட்டில் எல்லோருக்கும் ருத்ராட்சம் கட்டிவிடணும் அப்படின்னா பூஜையில் எத்தனை ருத்ராட்சம் தேவையோ அத்தனை ருத்ராட்ச வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லா சிவபக்தர்களுக்குமே இந்த பூஜை பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி என்று இந்த விளக்கை ஏற்றி வைத்து வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை இப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் அவருடைய பாவத்திலிருந்து முக்தி தருவார். செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அன்றைய தினம் சிவபெருமானுக்கு 4 ஜாம பூஜைகளுமே நடத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவபெருமானுடைய 4 கால பூஜைக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்க, 4 ஜாம பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அப்படின்றது பல மடங்காக இருக்குங்க. சிவராத்திரி என்ற அந்த எம்பெருமான 4 காலத்திலும் 4 கோலத்திலும் தரிசனம் செய்யணும். 4 காலம் அப்படின்றது 4 ஜாம பூஜையை தான் குறிக்குது. முதல் ஜாமம் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், 2ஆம் ஜாமம் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், 3ஆம் ஜாமம் 12 மணி முதல் 3 மணி வரை, 4ஆம் ஜாமம் அதிகாலை
3 மணியிலிருந்து 6 மணி வரை நடக்குங்க. இந்த 4 ஜாம பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு சிவபெருமானுடைய 4 அலங்காரங்களையும் 4 ஜாம பூஜைகளையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாவம் நீங்கி பன்மடமாக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும், அன்றைய தினம் நம்ம வீட்டில் எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு உகந்த இந்த சிவராத்திரி விரதத்தில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.